அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்க ஊர்ல காலையில இருந்தே நசனசன்னு மழை தூறிட்டு தான் இருக்கு. உங்க ஊர்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கடந்த 3 மாதங்களா இருக்கிற காலநிலை மாற்றங்கள பத்தி நான் உங்களோட அடிக்கடி பகிர்ந்துகிட்டு தான் இருக்கிறேன். நம்ம ஒரு நாளைக்கு உண்ணும் உணவ 3 வேளையா பிரிச்சு சாப்பிடுறோம். அந்த மாதிரி 3 வேளைக்கு 3 விதமான காலநிலையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப என்ன மழை காலமா, வெயில் காலமா, பனிகாலமானே தெரியல. அந்த அளவுக்கு 3 மாறி மாறி ஒரே நாள்ல நடந்துட்டு இருக்கு. ஒரு 4 நாள் தொடர்ந்து வெயில் இருந்துச்சு. திரும்பவும் நேத்து இரவுல இருந்து இன்னைக்கு மதியம் வரைக்கும் நசனசன்னு தூறல் தான். இந்த பன்னீர் ரோஜா பூக்கள் எல்லாமே பாருங்களேன், மழைத்துளி காரணமா எடையால தலை கவிழ்ந்து இருக்கு. இந்த ரோஜா பூக்கள் எல்லாம் கூட பரவாயில்லைங்க, மழைத்துளியை அப்படியே உதிர்த்துட்டு பறிச்சுட்டு வந்துடலாம். ஆனா தோட்டத்துக்குள்ள இருக்கிற நெல்லி மரத்துல தான் நெல்லிக்காய் எல்லாமே கொட்டி போச்சு. இந்த நாட்டு நெல்லிக்காவை நான் மரத்திலேயே நல்லா முத்தி காய் திரண்டு வர்ற அளவுக்கு விட்டுருவேன். அதுக்கப்புறம் பறிச்சு தேன் நெல்லி போடும்போது அந்த தேன் நெல்லியோட சுவையும் மருத்துவ குணமும் மிகுதியா இருக்கும். கடந்த 3 மாதத்துல 2 முறை நெல்லிக்காய் இப்படி கொட்டி போயிருக்கு. சீசன் ஆரம்பத்திலேயே 2-3 நாள் தொடர்ந்து மழை காய் கொத்து கொத்தா இருக்கும்போது எடை தாங்காம வாது உடைஞ்சு விழுந்துருச்சு. இதுல தப்பிச்ச காயெல்லாம் நல்லா திரண்டு இருக்கிற சமயத்துல இப்ப நேத்துல இருந்து நசனசன மழை தூரும் போது வாது உடையில, ஆனா காயெல்லாம் கொட்டி போச்சு. மரத்திலேயே காய் நல்லா திரண்டு இருக்கும் போது உயரத்துல இருக்கிறதெல்லாம் லேசா வாத பிடிச்சி அசைச்சாலே கொட்டி போயிடும். காய் கீழே விழுந்து கல்லுல பட்டு அடிப்பட்டா மண்ணு தூசெல்லாம் ஒட்டிக்கும். அதனால மரத்தை சுத்தியும் பெட்ஷீட் இல்ல துணி ஏதாவது விரிச்சு போட்டு காயை உதிர்த்தி தான் பொறுக்கி எடுத்துட்டு வருவோம். அது போக கைக்கு ஏற்ற உயரத்துல இருக்கிறதெல்லாம் ஒரு கூடையை எடுத்துட்டு போய் இப்படி பொறுமையா பொன்னார கையில பறிச்சு எடுத்துட்டு வந்ததான் தேன் நெல்லிக்கு பயன்படுத்துறேன். இடையில இந்த மாதிரி இயற்கையா காற்று மழை நல்லா காய் திரண்டு இருக்கும்போது வந்து காய்கள் கொட்டி போச்சுன்னா அடிபடாத காய்களா தேர்ந்தெடுத்து தேன் நெல்லிக்கு பயன்படுத்திக்கலாம். அது போக மீதி இருக்கிற நெல்லிக்காவை தலைமுடி வளர்ச்சிக்கு பயன்படுத்துற எண்ணெயிலையும் நல்ல வெயில காய வச்சு எடுத்து வத்தலாக்கி முடி வளர்ச்சிக்கு பயன்படுத்துற பொடியிலையும் கலந்துக்கிறேன். வேற வழி இல்ல, நான் விளைய வைக்கிற பொருளை வீணாகாம தவிர்க்கணும்னா இந்த மாதிரி தரம் பிரிச்சு பயன்படுத்தணும். இங்க நான் தரம்னு குறிப்பிட்டு சொல்றது காய்களை முதல் தரம் 2ஆம் தரம்னு பிரிக்கிறது கிடையாது. பறிக்கும் போது அடிப்பட்ட காய்களை தேன் நெல்லிக்கு பயன்படுத்த முடியாத பட்சத்துல ஹேர் ஆயில்ல பயன்படுத்திக்கலாம். அதை தான் நான் இங்க குறிப்பிட்டு. இதுக்காக நெல்லிக்காய் பயன்படுத்தும் போது நான் ஆரம்பத்துல வெளியில வாங்கி தான் ஹேர் ஆயில் ஹேர் வாஷ் பவுடர்ல கலந்துகிட்டு இருந்தேன். இப்ப நம்ம தோட்டத்திலேயே வர்ற இயற்கை முறையில விளைஞ்ச நெல்லிக்காய்களை பயன்படுத்தும் போது நம்ம தயாரிக்கிற பொருளோட நிறம், தரம், பயன் எல்லாமே கூடுதலா இருக்குன்னு நீங்க வாங்கி பயன்படுத்திட்டு சொல்றீங்க. மிக்க நன்றி. நம்ம தேன் நெல்லி போகிறதுக்குன்னு மரத்தில் விட்டு வச்சோம். அது தானாக கீழே கொட்டி போய் ஹேர் வாஷ் பவுடருக்கு தான் போகணும்னு இருக்குது. என்ன பண்ணுறதுங்க, எல்லாமே இயற்கையின் செயல்.